வாங்க ஏஆர் கிரியேஷன் சமையலில் ஒரு சூப்பரான துவரம்பருப்பு போட்டு சாம்பார் எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா துவரம்பருப்பு சாம்பார் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சூப்பராக நான் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. துவரம்பருப்பு சாம்பார் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் துவரம்பருப்பு ஒரு 10 நிமிஷமாக நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 2 தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அப்படி செஞ்சிங்கன்னா சீக்கிரம் பருப்பு வெந்து போயிடும். இப்போ குக்கரில் இதை சேர்த்துக்கலாம். இது 100 கிராம் பருப்பு. இது ஒரு 5 பேர் சாப்பிட்றதுக்கு அளவுக்கு நான் சாம்பார் வைக்கிறதுக்கு இந்த பருப்பு நான் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பூண்டு பால் பார்த்திங்கன்னா ஒரு 3 சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ஸ்டவ் ஆன் பண்ணி இது ஒரு 3 விசில் போட்டு இறக்கிடுங்க. இப்போ சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடான பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிறப்பே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நான் முருங்கைக்காய் கத்திரிக்காயை காயை கட் பண்ணியிருக்கேன். காயை இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக இது போல் கலந்து விட்டுட்டு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். இந்த சாம்பார் தூள் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் தான். இதோட லிங்க்குக்கு நான் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இப்படி நல்லா கலந்து விட்ட பிறகு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா காயெல்லாம் வெந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு நம்ம அடுத்தடுத்து சேர்த்துக்கலாம். மூடி வச்சுக்கோங்க. புளி பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ சாம்பார் பார்த்திங்கன்னா காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ பருப்பு நல்லா வெந்த பருப்பை இதோடு சேர்த்துருங்க. கொஞ்சமாக தண்ணி கலந்து இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ பருப்பு சேர்த்து இது ஒரு 5 நிமிஷம் நல்லா இதை மூடி போட்டு கொதிக்க வச்சுருங்க. இப்போ பருப்பு சேர்த்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ கரைச்ச புளியை இதோடு சேர்த்துருங்க. புளி சேர்த்து ஒரு 2 to 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சிடலாம்.
புளி சேர்த்து சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ சாம்பாரை வந்து இறக்கிட்டு நம்ம தாளிச்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், சிறிதளவு பெருங்காயத்தூள், சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சாம்பாரில் தாளிச்சதை சேர்த்துங்க. சூப்பராக பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு சாம்பார் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.